வெல்கம் பேக் டு பசியும் ருசியும். இன்னைக்கு பசியும் ருசியும்ல பான்சி ரவா பயன்படுத்தி ஒரு அருமையான கிச்சடி எப்படி செய்யறதுன்னு பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் லாஸ்ட் வரைக்கும் பார்த்து கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். பசியும் ருசியும் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ப்ளீஸ் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணி ஆல் ஆப்ஷன் கொடுத்துக்கோங்க. வாங்க ரெசிபிக்குள்ளே போகலாம். கடாயில் 1 கப் பான்சி ரவா சேர்த்து ஜஸ்ட் சூடேற அளவுக்கு ஃப்ரை பண்ணிக்கணும். பான்சி ரவை அப்படின்றது சம்பா கோதுமை ரவை தான். எப்பொழுதுமே நம்ம யூஸ் பண்ணக்கூடிய சம்பா கோதுமை ரவையை விட இது ரொம்ப டிஃப்ரெண்ட் டேஸ்ட்டாக சூப்பராக இருக்கும். கலர் கொஞ்சம் எல்லோவாக இருக்கும். சூடு ஏறிட்டு ரவையை ஒரு பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு இந்த கடாயிலே நம்ம கிச்சடிக்கு தாளிச்சுக்கலாம். 2 டிராப் நெய் சேர்த்துக்கலாம். 1 குடை மிளகாவை இது மாதிரி ரஃப்பாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன். இது கூட கொஞ்சமாக சால்ட்டும் சேர்த்து வதக்கி விட்டுக்கலாம். கிச்சடிக்கு வெஜிடபிள்ஸ்லாம் சேர்க்கும் பொழுது நம்ம குடைமிளகாவை சேர்த்தா ரொம்ப மைய வெந்துடும், க்ரன்ச்சியாக இருக்காது. அதனால இது மாதிரி முன்னாடியே வதக்கிட்டு இதை தனியாக ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சிட்டோன்னா கிச்சடி ரெடியான பிறகு அதில் சேர்த்துக்கலாம். அரை ஸ்பூன் எண்ணெயும் 4 டிராப் நெய்யும் சேர்த்துக்கலாம். அரை ஸ்பூன் கடுகு சேர்த்து கடுகு வெடிச்ச பிறகு 1 பிரிஞ்சி இலை, 2 பீஸ் பட்டை, 1 நட்சத்திர சோம்பு, 1 ஸ்பூன் முந்திரி பருப்பு, 2 ஸ்பூன் வேர்க்கடலை, நறுக்கின பச்சை மிளகாய் 2, நறுக்கின இஞ்சி துண்டு 1 சேர்த்து ஃப்ரை பண்ணிக்கலாம். நறுக்கின இஞ்சி சேர்க்கறதுக்கு பதிலாக இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துட்டு 1 தக்காளியை கட் பண்ணி சேர்த்து செஞ்சால் கூடுதல் சுவையாக இருக்கும். இது கூட நறுக்கின பெரிய வெங்காயம் 1, 2 கொத்து கருவேப்பிலை, கொஞ்சமாக கொத்தமல்லி சேர்த்து வதக்கி விட்டுக்கலாம். இது கூட நறுக்கின பீன்ஸ் கொஞ்சம், நறுக்கின கேரட் கொஞ்சம், வேக வச்ச பட்டாணி கொஞ்சம் சேர்த்துக்கலாம். பட்டாணி ஓவர் நைட் ஊற வச்சு வேக வச்சு சேர்த்துருக்கேன். இது கூட 3 கப் தண்ணி சேர்த்துக்கலாம். 1 கப் ரவைக்கு 3 கப் தண்ணி தேவைப்படும். தேவையான அளவு கல் உப்பு சேர்த்து க்ளோஸ் பண்ணி கொதிக்க விட்டுக்கலாம். இந்த மாதிரி நல்லா கொதிச்ச பிறகு காயெல்லாம் நல்லா வெந்திருக்கும். இந்த சமயத்தில் மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நம்ம வறுத்து வச்சிருக்க ரவையை இது கூட சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். ரவையை ஜஸ்ட் சூடு ஏறுற அளவுக்கு வறுத்தா போதும், அதிகமாக வறுத்தக்கூடாது. இதனுடைய கலர் கொஞ்சம் மஞ்சளாக தான் இருக்கும். இருந்தாலும் இன்னும் கலர்ஃபுல்லாக இருக்கிறதுக்காகவும் ஆரோக்கியத்துக்காகவும் 1/4 ஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். க்ளோஸ் பண்ணி வேக வச்சுக்கலாம். இது மாதிரி நல்லா சாஃப்டாக வெந்த பிறகு நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருக்க குடை மிளகாய் சேர்த்துக்கலாம். இப்படி சேர்க்கும் போது ரொம்ப க்ரன்ச்சியாக சூப்பராக இருக்கும் குடை மிளகாய். கூடவே கொஞ்சமாக கொத்தமல்லி தழை சேர்த்து மிக்ஸ் பண்ணிவிட்டு சர்வ் பண்ணால் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். ஆறின பிறகு கூட இந்த கிச்சடி ரொம்ப சூப்பராக இருக்கும். பசங்களுக்கு நீங்கள் லஞ்ச் கொடுத்து அனுப்பலாம், ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோக்கு கீழே உங்களுடைய கருத்துக்களை பதிவிட மறந்துடாதீங்க. வணக்கம்.